சுப்ரீம் கோர்ட்லேருந்தே ஆர்டர் வந்துருச்சு தெருநாய்கள் தெருவில் இருக்கக்கூடாதுன்னு. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினா அதை மாற்றி அமைச்சிட முடியுமா? இது நிறைய பேர்ட்டேருந்து வர்ற கேள்வி. ஏப்பா தெருநாய் ஏதோ கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அங்கே ஓரமாக படுத்துருக்கு, அதுக்கு ஏபிசி இங்கே உள்ள யாராவது ஒருத்தவங்க செஞ்சிட்றாங்க, அதுக்கு ஊசி போடுறதும் யாராவது ஒருத்தவங்க போட்டுடுறாங்க. ஏன்ப்பா அதை போய் பிடிச்சிட்டு எங்கேயாவது கொண்டு போய் அழிக்கணும், சாகடிக்கணும், அதை துரத்தி விடணும்னே பேசிகிட்டு இருக்காங்க? இதுக்காக ஏதாவது நம்ம இறங்கி போராடணும்ப்பா, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்ப்பா அப்படின்னு நீங்கள் வீட்டிலையோ வீட்டு வாசல்லையோ அல்லது தெருவிலையோ பேசிகிட்டு இருந்தால் அது வெளியில் உள்ளவங்களுக்கு கேட்காதுங்க. வர 29ஆம் தேதி நீங்கள் ஒரே ஒரு ஸ்பீட் போஸ்ட்டு முடிஞ்சால் ஒரு நபர் 5 ஸ்பீட் போஸ்ட்டு கூட அனுப்பலாங்க. யாருக்குனாக்க அந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு. எப்படி அனுப்புறது அப்படின்னா, அந்த லெட்டர் ஃபார்மெட்டு நான் இப்போ கொடுத்துக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய பெயர் மற்றும் அதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணி அதிலே 2 அட்ரஸில் ஒரு அட்ரஸ் இருக்கும் பாருங்கள், அந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டாக போஸ்ட் பண்ணலாங்க. இந்த லெட்டரை அனுப்புறதுக்கு நீங்கள் எந்த ஊர், எந்த கிராமம், எந்த இடம், இது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்ததுன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் இந்த லெட்டரை அனுப்பலாங்க. தெருநாய்களுக்கான இந்த சப்போர்ட்டை நீங்கள் எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேங்க. நன்றி.